அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில தந்தை சொத்தால் ஆதாயம் பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றத பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலும் கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல இந்த கேள்வியும் அதிகமாக இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்குமா, சகோதரருக்குள்ளேயோ இல்ல சகோதரிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு. பெரும்பாலும் நிறைய பெண்கள் அப்பாயின்மெண்ட் பார்க்கும்பொழுது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்ற கேள்விகள் அதிகமாக கேட்கறத பார்க்க முடியுது. இதெல்லாம் மையமாக வைத்துதான் இந்த பதிவு. உங்கள் சுய ஜாதகங்கள்ல தந்தையினுடைய சொத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார், அந்த கிரகம் எப்படி இருந்தா உங்களுக்கு தந்தையோட சொத்துக்கள் வந்து சேரும்ன்றத பார்க்க போறோம். இந்த அமைவு உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பாக தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கையகப்படும். அது யோக தசையா இருக்கும் பொழுது போராட்டம் இல்லாம ஒரு ரெடியா கிடைக்கும். அவயோக தசையா இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்னு போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை கொடுக்கும். பொதுவாக தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன். இது வந்து பொதுவான அமைவு. சூரியன் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய பொது காரக கிரகம். ஆனா ஒவ்வொரு ஜாதகங்களிலுமே மாறுபட்ட பலன்கள். சூரியன் தான் தந்தையை பற்றி குறிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது பொதுவான அமைவுகள் தான். ஜாதகங்கள்ல 9ஆம் இடம் தந்தையை பற்றி சொல்லுது. 9ஆம் அதிபதி தந்தையின் நிலையை சொல்கிறார். தந்தையினுடைய வலுவை 9ஆம் இடம் தந்தையை பற்றியும் 9ஆம் அதிபதி தந்தையினுடைய வலுவை பற்றியும் சொல்றாரு. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதி தான் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும். அப்ப இந்த 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி எந்த தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு சொத்துக்களால் தந்தை சொத்துக்களால் ஆதாயன்றதை பார்க்கிறோம். அதுபோல இந்த 9ஆம் அதிபதி ஒருபொழுதுமே ஸ்தான பலத்தை இழந்துடக்கூடாது. தந்தை வழி சொத்துக்களோ தந்தையினுடைய அமைவு கிடைக்குன்னா 9ஆம் அதிபதி உறுதியா வலுவா இருக்கணும். அப்ப மேஷம் முதல் மீனம் வரை பார்த்தரலாம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு தந்தை சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கணும்னா 9ஆம் இடமான தனுசு மனையும் 9ஆம் இடம் தனுசு மனையும் அதிபதி குருவும் தான் முக்கியம். இதுல குரு பகவான் எந்த விதத்திலும் ஸ்தான பலத்தை இழந்துடக்கூடாது. ஸ்தான பலத்தை இழக்காம இருந்து தனித்து வலுத்திருந்தாலும் தந்தையினால் சொத்துக்கள் உண்டு. இல்ல கூடுதலாக சூரியன் அல்லது செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றிருக்குன்னா கண்டிப்பா ஜாதக ரீதியில தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைவை கொடுக்கிறது. இதுல சூரியன் செவ்வாய் வலுவா இருக்கு அல்லது குரு வலுவா இருந்தாலும் இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகமாவது வலுப்பெற்று இந்த குருவோட தொடர்புகள் அல்லது குரு தனித்து வலுப்பது ஜாதகத்துல தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரும். தசை யோகமா இருக்கு. குரு தசை நடக்குது, செவ்வாய் தசை சூரிய தசை நடக்குதுன்னா உடனே கிடைக்கும். இல்ல குருவுக்கு அவயோகமான சுக்கிர தசை நடக்குதுன்னா கொஞ்சம் காரக முரண்பட்டு வம்புக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போய் ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு தந்தை சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்குன்னா குரு வலுவா இருக்கணும். அல்லது குருவோடு சூரிய செவ்வாய் இந்த 9ஆம் இடத்தோடு சூரிய செவ்வாய் தொடர்புல இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அப்ப குரு ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும். குரு தான் காரணம். குரு தான் மேஷ லக்னத்திற்கு குருவும் 9ஆம் இடம் தான் தந்தை சொத்துக்கள் கிடைக்குமான்றத சொல்லுது. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தந்தையினுடைய சொத்துக்களால் ஆதாயம் பெறணும் இல்ல தந்தையோட சொத்து கிடைக்கணும்னா முக்கியமான ஆதிபத்தியம் 9ஆம் ஆதிபத்தியமான மகரமனை. இந்த 9ஆம் இடம் அல்லது 9ஆம் அதிபதி சனி, இந்த சனி பகவான் ஸ்தான பலத்தை பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பா வலு பெற்று இருக்க வேண்டும். அல்லது இந்த 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியோடு சுக்கரனோ புதனோ தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தோட இருந்தா தந்தை வழி சொத்துக்கள் தந்தையினால் ஆதாயம் கிடைக்கும். இந்த 9ஆம் அதிபதி சனி பகவான் வலுத்தாலும் தந்தை சொத்துக்கள் கிடைக்கும். ஆனா எளிதில கிடைக்கிறது இல்ல. இந்த சனி வலுத்துதுன்னா போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும். தந்தைட்ட எல்லாம் இருந்தாலும் ஜாதகருக்கு செய்ய மாட்டார். சகல பாக்கியங்களும் குறைஞ்சு கிடைக்கும். எனினும் இந்த சனி வலுப்பது சுக்கிர புதன் தொடர்போடு இந்த 9ஆம் இடம் சனி இருந்தாருன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு தந்தை சொத்துக்களால் ஆதாயம் உண்டு, தந்தை வழி சொத்துக்களால் நன்மை உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்தும். சனியும் சுக்கிர புதனுடைய தொடர்பு இந்த 9ஆம் இடத்திற்கு இருப்பது தந்தையினுடைய சொத்தால் ஆதாயம் ஜாதகருக்கு. இது பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பெண் வாரிசுகள் கேட்கறதாலதான் இந்த பதிவு. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுனத்தில் ஜனனித்தவருக்கு தந்தை சொத்தால் ஆதாயம் பெறும் ஜாதக அமைவு எப்படி இருக்கும்? 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கும்பமனையும் அதிபதி சனி பகவான் தான் தந்தை சொத்துக்களால் ஆதாயம் உண்டான்னு சொல்றார். சனி வலுவிழந்துடக்கூடாது. இந்த சனி பகவான் வலுத்தோ அல்லது 9ஆம் இடத்தோடு புதன் சுக்கிர தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பா ஜாதகத்திற்கு சொத்துக்கள் உண்டு. புதன் சுக்கிர தொடர்பு இருப்பது இந்த சனியோடையும் 9ஆம் இடத்தோடு புதன் சுக்கிரன் தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு தந்தை சொத்தினால் மிதுன லக்னக்காரர் ஆதாயத்தை பண்ணுவார். மிதுனத்தில் பிறந்தவருக்கு தந்தை சொத்தினால் ஆதாயம் உண்டு. 9ஆம் இடம் வலுத்தாலும் ஓகே. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தந்தை சொத்தால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடமாக குருவனுடைய மீனமனை வருகிறது. அதிபதி குரு வரார். அப்ப இந்த மீனமனையும் குருவும் தான் தந்தையினுடைய சொத்துக்களால் ஆதாயம் உண்டான சொல்லுது. அப்ப கடகலக்கத்தில் பிறந்தவருக்கு குரு வலுவிழக்காமல் இருந்து
9ஆம் இடத்துல அவயோக கிரகங்கள் இருக்கக்கூடாது. 9ஆம் இடத்துல ஒருவேளை அவயோக கிரகம் இருந்துச்சுனாலும் தந்தை சொத்துக்களால் ஆதாயம் இல்லாம இருக்கும். 9ஆம் இடத்திலே அவயோகி கிரகங்கள் இல்லாமல் குரு வலுப்பெற்று குருவோடு சந்திரனோ செவ்வாயோ தொடர்புல இருப்பது, சந்திரனோ செவ்வாயோ தொடர்புல இருப்பது ஜாதகருக்கு தந்தை வழி ஆதாயங்களை கொடுக்கும். ஒருவேளை 9ஆம் இடத்துல அவயோகமா இருந்தால் கண்டிப்பா சாதகம் இல்லாத நிலையை கொடுக்கும். அப்போ 9ஆம் இடம் அல்லது குருவோடு இந்த சந்திர செவ்வாய் தொடர்பு பெறுவது அல்லது குரு தனித்து எழுப்பது ஜாதகருக்கு தந்தை சொத்துக்களால் ஆதாயம் கொடுக்கும். 9ஆம் இடத்துல அவயோகியம் இருக்கக்கூடாது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். 9ஆம் மனையான மேஷமனையும் அதிபதி செவ்வாயின் தான் அதை உறுதிப்படுத்துவார். இந்த செவ்வாயோடோ 9ஆம் இடத்தோடு ஆதிபத்திய ரீதியில சூரியன் தொடர்புல இருப்பது, குரு தொடர்புல இருப்பது தந்தை ஆதாயங்களை கொடுக்கும். அல்லது செவ்வாயை தனித்து எழுப்பது ஆதாயம் உண்டு. இப்ப லக்னத்திற்கு அவயோகியான சனி நீசம் பெற்றாலும் அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்துரும். அப்ப லக்ன அவயோகி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது சனி பகவான். அதுபோல செவ்வாய் வலுவிழக்கக்கூடாது. சூரிய குரு அல்லது செவ்வாய் தொடர்புட செவ்வாய் சூரிய குரு இந்த காம்பினேஷன்ல ஏதாவது ஒண்ணு 9ஆம் இடத்தோட இருந்தாலும் யோகம். 9ஆம் அதிபதி தனித்து எழுத்தாலும் யோகம். இப்ப சூரிய குரு தொடர்புல செவ்வாயும் 9ஆம் இடம் இருந்தாலும் தந்தை வழி ஆதாயம் உண்டு. அல்லது 9ஆம் இடத்துல அவயோகி இல்லைன்னாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் ஆதாயங்கள் ஜாதகருக்கு உண்டு. சிம்ம லக்னத்துல. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தந்தை சொத்தால் ஆதாயம் பெறக்கூடிய அமையும். கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகரை தந்தையினுடைய சொத்தினால் நல்ல பலனை அனுபவிக்கிறதுனா அதை உறுதிப்படுத்துறது 9ஆம் மனையான ரிஷப மனையும் அதிபதி சுக்கிரனும் தான். அப்ப ஜாதகத்திலே சுக்கிரன் வலுவிழக்க கூடாது. கன்னி லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் நீசம் பெற்று இருக்கக்கூடாது, பகை பெற்று இருக்கக்கூடாது. இந்த சுக்கிரன் எழுத்திருந்தாலும் தந்தை சொத்து உண்டு. அதுபோல 9ஆம் இடத்துல அவயோகி இருக்கக்கூடாது. குரு அவயோகி யார சொல்லுவோம், குரு இருந்தாலும் 9ஆம் இடத்துல ஆதாயம் இல்லை. அதுபோல இந்த சுக்கிரனோடு சனியோ புதனோ தொடர்புல இருந்தாலும் சரி, சுக்கிரனோடோ இந்த 9ஆம் இடத்தோடு சனியோ புதனோ தொடர்புல இருந்தாலும் ஜாதகருக்கு தந்தையினுடைய சொத்தால் ஆதாயம் கிடைக்கும். கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு ஒருவேளை சுக்கிரன் வலுவிழந்தோ 9ஆம் இடத்துல அவயோகியான குரு அமர்ந்து இருந்தாருன்னா தந்தை சொத்துக்களால் ஆதாயம் இல்லாத சூழலை ஜாதகர் பெறுவார். ஆதாயம் எப்படி இல்லாம போகும்? ஒருவேளை வெளிநாடு தூர தேசத்திலே அவருடைய வாழ்க்கை இருக்கும், வேறு இடத்திலே தந்தையினுடைய பூர்வீகத்தில் இருக்க முடியாது. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தந்தை சொத்தால் ஆதாயம் பெறும் ஜாதகம். இப்ப துலாத்திலே பிறந்தவருக்கு தந்தை மூலயமாக தந்தை வழி சொத்துக்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கணும்னா 9ஆம் இடமான இந்த மிதுனமனையும் அதிபதி புதனும் தான் அதை உறுதிப்படுத்துறார். அப்ப ஜாதகத்துல புதன் வலுத்து இருக்கணும், புதன் வலுவிழக்க கூடாது. புதன் ஒருவேளை நீசை பகை பெற்று இருந்தாருன்னா தந்தையோட சொத்துக்களால் ஆதாயம் குறையும். அதுபோல 9ஆம் இடத்துல அவயோக கிரகம்னு சொல்லக்கூடிய குரு, இந்த இடத்துல செவ்வாய், கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் உபயாதிபத்தியம் இல்ல செவ்வாய் இருக்கணும். இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு அவயோகியான குரு அமர்ந்திருக்கிறார்னா கண்டிப்பாக ஆதிபத்திய நன்மை இல்லை. அதுபோல செவ்வாயும், ஏன்னா இந்த இடத்துக்கு பகை செவ்வாய் படுறதுனால குரு செவ்வாய் தொடர்புகளை 9ஆம் இடம் பெற்றாலும் சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கும். அப்ப புதன் வலுத்திருந்தாலும் தந்தை சொத்து உண்டு. 9ஆம் இடத்தோட சுக்கிரனோ சனியோ தொடர்பு கொண்டாலும் உண்டு. சுக்கிர சனி 9ஆம் இடம் புதனோட தொடர்பு இருந்தாலும் சொத்துக்கள் வந்து சேரும். அதுபோல இந்த புதன் தனித்து வலுத்தாலுமே சொத்துக்கள் வந்து சேரும். ஒருவேளை இந்த 9ஆம் இடத்தோட அவயோகியான லக்ன அவயோகியான குருவும் ஸ்தான பலத்திற்கு அவயோகியான செவ்வாய் இருந்தா பிரச்சனை இருக்கும். புதன் வலு இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு இந்த காம்பினேஷன் என்னன்னா துலாம் லக்னக்காருக்கு சொத்துக்கள் யோகம். அதுபோல விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தந்தையினுடைய சொத்தால் ஆதாயம் பெறக்கூடிய அமைவு. தந்தையோட சொத்தால் ஆதாயம் பண்ணணும்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் 9ஆம் மனையான கடகமனை, அதிபதி சந்திரன். சந்திரனும் கடகமனையும் தான் விருச்சக லக்னக்காரருக்கு தந்தை சொத்தால் ஆதாயம் உண்டான்றத சொல்லுது. அப்ப கடகமனை இருக்கக்கூடிய கிரகம் பகை பெறாமல், விருச்சகத்திற்கு பகையான புதன் இருக்கக்கூடாதாங்க. அந்த வீட்டிற்கு பகையான சுக்கிரன் இருந்தாலும் சாதகம் இல்லை. இந்த விருச்சக லக்னத்திற்கு சந்திரன் வலுவிழக்காம இருக்கணும், வலுவிழந்தாலும் சாதகம் இல்லை. இப்ப வலுப்பெற்ற சந்திரன் இருந்தாலும் தந்தை சொத்து ஆதாயம், 9ஆம் இடத்துல அவயோக கிரகம் இல்லைன்னாலும் தந்தை சொத்து ஆதாயம். கூடுதலாக இந்த 9ஆம் இடம் அல்லது சந்திரனோடு செவ்வாயோ குருவோ தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு தந்தை சொத்தால் ஆதாயம் உண்டு. இப்ப விருச்சக லக்னக்காரருக்கு 9ஆம் இடத்துல பகை கிரகம் இல்ல, சந்திரன் வலுவிழக்காம இருக்கிறாருன்னா கண்டிப்பா தந்தை சொத்து உண்டு. அது போல செவ்வாயோ குருவோ 9ஆம் இடம் சந்திரனோட தொடர்பு கொண்டாலும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஒருவேளை 9இல் அவயோக கிரகமோ சந்திரனும் வலுவிழந்தால் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் ஜாதகருக்கு கிடையாது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஜாதகம். தந்தை சொத்து ஜாதகருக்கு ஆதாயத்தை குறிக்குன்னா 9ஆம் மனையான சிம்மமனையும் அதிபதி சூரியனும் தான் அதை உறுதிப்படுத்துறார். அப்ப ஜாதகத்துல 9ஆம் இடத்துல அவயோக கிரகம் ஏதும் இருக்கக்கூடாது. தனுசுக்கு அவயோகியான சுக்கிரன் இருக்கவே கூடாது. இந்த இடத்துல ஒருவேளை சனி பகவான் இருந்தாலும் அதுல தடையை கொடுத்துருது. வீட்டிற்கு அவயோகியான சனியும் லக்னத்திற்கு அவயோகியான
சுக்கிரனும் இருக்கக்கூடாது. சுக்கிரனும் சனியோ 9ல இருக்கக்கூடாது. சூரியனும் வலுவிழக்கக்கூடாது. இந்நிலை இருந்தால் சொத்துக்கள் உண்டு. அதுபோல கூடுதலாக 9ஆம் இடம் சூரியனோடு குரு பகவானோ செவ்வாயோ தொடர்புல இருந்தாலும் தந்தை சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. 9ஆம் இடம் சூரியனோடு குருவோ செவ்வாயோ தொடர்புல இருந்தாலும் தனுசு லக்னத்திற்கு தந்தை சொத்தால் ஆதாயம் உண்டு. சூரியன் வலுப்பெற்றாலும் தந்தை சொத்தால் ஆதாயம் உண்டு. ஒருவேளை சூரியன் வலுவிழந்து விட்டார், 9ஆம் இடத்திலே இடத்திற்கு அவயோகியான சனியோ லக்னத்திற்கு அவயோகியான சுக்கிரனும் இருந்தா தந்தை சொத்துல ஆதாயம் இல்லைன்றத உறுதிப்படுத்துறோம். தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகர லக்னத்தில் ஜனனித்தவருக்கு தந்தை சொத்தால் ஆதாயம் கிடைக்கணும். பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துறது 9ஆம் மனையான கன்னிமனையும் புதன் பகவானும் தான். அப்ப ஆதிபத்திய ரீதியில புதன் வலுவிழக்க கூடாது. தந்தையினால் ஆதாயம் கிடைக்குன்னா வலுவிழக்க கூடாது. 9ஆம் இடத்துல லக்னத்திற்கு அவயோகியான சூரியனும் இடத்திற்கு அவயோகியான செவ்வாயும் இருந்தாருன்னா பிரச்சனையை கொடுக்கும். இல்ல புதன் வலுத்து இருக்கிறார், கண்டிப்பா ஸ்தான பலம் குறையாம இருக்கிறாருன்னா தந்தை சொத்தால ஆதாயம். அல்லது 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியான புதனோடு சுக்கிரனோ சனியோ தொடர்புல இருந்தாலும் யோகம். 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியான புதனோடு சுக்கிரனோ சனியோ தொடர்புல இருந்தாலும் தந்தை சொத்து ஆதாயம். புதன் வலுத்தாலும் தந்தை சொத்து ஆதாயம். ஒருவேளை 9ஆம் அதிபதியான புதன் வலுவிழந்து விட்டார், 9ஆம் இடத்திற்கு லக்ன அவயோகியான சூரியனோ இடத்திற்கு அவயோகியான புதனோ இருந்தா மட்டும் தந்தை சொத்துல ஸ்ட்ரகிள் பிரச்சனைகளை கொடுத்து விடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். மகர லக்னத்திற்கு. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்ப லக்னத்திற்கு இந்த தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் வரணும்னா குறிக்கக்கூடிய வீடு 9ஆம் மனையான துலாம் மனை. இந்த துலாமனை தான் தந்தை சொத்தால் ஆதாயம் உண்டான்றத சொல்லுது. அது போல அதிபதியான சுக்கிரன். அப்ப கும்பலக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் வலுவிழக்க கூடாது. ஜாதகத்திலே சுக்கிரன் வலுவிழக்காம சுக்கிரன் வலுப்பெற்றிருந்தால் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. அது போல 9ஆம் இடத்துல லக்ன அவயோகிகள் அமரக்கூடாது. லக்ன அவயோகி என்றால் இந்த 9ஆம் மனையில குரு பகவானோ இந்த 9ஆம் இடத்துல அதாவது வீட்டிற்கு அவயோகியான குரு பகவானோ குருபகானந்தனா பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ்னு வரும். அல்லது இந்த இடமே கிடைக்காம போறதுக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல சந்திரன். கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவர் துலாம் ராசியிலே பிறந்திருக்கிறார்னா பிரச்சனை. இப்போ 9ஆம் இடத்துல இடத்திற்கு அவயோகியான குருவும் லக்ன அவயோகியான சந்திரனும் இருக்கக்கூடாது. அதுபோல 9ஆம் அதிபதி வலுவிழக்க கூடாது. இந்த 2 நிலையும் இருந்துச்சுன்னா சொத்துக்கள் உண்டு. அதுபோல சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கிறார். இந்த வலுப்பெற்ற சுக்கிரனோ இல்ல 9ஆம் இடத்தோட ஆதிபத்திய ரீதியில சனி பகவான் புதன் பகவானுடைய தொடர்பு, சனி புதன் தொடர்பு 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியான சுக்கிரனுக்கு இருக்குன்னா கண்டிப்பா தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. அதுபோல 9ஆம் இடத்தை எப்பொழுதுமே அவயோகிகளான சந்திரனும் அவயோகியான இடத்திற்கு அவசியமான குருவும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இது கும்ப லக்னம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தந்தை சொத்தால் ஆதாயம் கிடைக்கணும். தந்தை சொத்துக்களால் நன்மை பெறக்கூடிய விதி. 9ஆம் இடம் தான் தந்தையுடைய சொத்தை குறிக்குது. அந்த 9ஆம் இடமாக விருச்சக மனை வருகிறது. அதிபதி செவ்வாய் வர. அப்ப ஜாதகத்துல இந்த செவ்வாய் வலுவிழக்க கூடாது. வலுவிழக்காம இருந்தாருன்னா தந்தை சொத்தால் ஆதாயம், வலு இருந்தாருன்னா தந்தை சொத்து ஜாதகருக்கு சாதகம் இல்லை. அதுபோல 9ஆம் இடத்துல அவயோகி இருக்கக்கூடாது. யார் அவயோகியாக வருகிறார்? லக்னத்திற்கு அவயோகியான சுக்கிரனோ இடத்திற்கு அவயோகியான புதனும் இங்க இருக்கக்கூடாது. புதனோ சுக்கிரனோ இங்க இருந்தாருன்னா பிரச்சனை. அது இல்லாம செவ்வாய் வலுத்து இருக்கிறார், 9ஆம் இடம் அல்லது 9ஆம் அதிபதியான செவ்வாயோடு சந்திர தொடர்பை பெற்றிருப்பது, குரு தொடர்பை பெற்றிருப்பது. சந்திர குரு தொடர்போட 9ஆம் இடமோ செவ்வாயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா நன்மை. நிறைய பேருக்கு சந்திரன் நீசம் பெற்றிருப்பார். நீசம் பெற்றாலுமே பிற்பகுதியில தந்தையினுடைய ஆதிபத்தியம் இங்கு செயல்படும். சந்திர குரு தொடர்பில் 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இருப்பது, அது போல செவ்வாய் தனித்து வலுப்பது தந்தை சொத்தால் ஆதாயம். ஒருவேளை செவ்வாய் வலுவிழந்து விட்டார், 9ஆம் இடத்திலே இடத்திற்கு அவயோகியான புதனும் லக்னத்திற்கு அவயோகியான சுக்கிரனும் இருந்தா தந்தை சொத்தினால் ஆதாயம் இல்லைன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல 12 லக்னத்திற்கும் யார் தந்தையினுடைய சொத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அவர் எப்படி இருக்கணும்ன்றத பார்த்தோம். அவரோட எந்த கிரகம் இணையணுன்றதையும் பார்த்தோம். இது பெரும்பாலும் கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்டின் அடிப்படையில பார்க்கப்பட்ட பதிவு. பெண் வாரிசாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண் வாரிசாக இருந்தாலும் இந்த கிரக தொடர்பை பெற்றிருந்தால் தந்தை வழி சொத்துக்கள் உண்டு. நான் சொன்ன அவயோக நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் ஆண் வாரிசாக இருந்தாலும் அதனால் ஆதாயம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதக சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.